சின்ன தாராபுரம்ங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி உடன் உரை முனிமுக்தீஸ்வரர் ஆலயத்தை பத்தி பார்க்கலாம். ரொம்ப பெரிய கோவில், பழமையான கோவில், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவன் ரொம்ப பெரிய மூர்த்தியா இருப்பார், ரொம்ப பெரிய தாயுமானவர். அண்ட் நந்தியும் மிகப்பெரிய நந்தி, பார்க்கும் போதே அவ்வளவு ஆசையா இருந்தது. நிஜமாவே ஒரு கண்ணுக்குட்டி உட்கார்ந்து இருக்க மாதிரி இருந்தது, அவ்வளவு அழகா இருந்தது. பழனிக்கு அப்புறமா இந்த கோவில்ல நவபாஷான முருகன் இருக்காருங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அண்ட் இந்த கோவில்ல ஆரம்ப காலத்துல இருந்த அம்பாள் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சதுனால அதை கிணத்துல போட்டிருக்காங்க. பல வருடங்கள் கழித்து அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில இருக்கிற ஒருத்தர் கிட்ட கனவுல தோன்றி அந்த அம்பாள் நான் கிணத்துல இருக்கேன், என்ன மறுபடியும் எடுத்து பூஜை பண்ணணும்னு உத்தரவிட்டதின் பேர்ல இன்னைக்கும் அந்த அம்பாள் எடுத்து தனி சன்னதியாக வைக்கப்பட்டு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில் மேற்க நோக்கி இருக்குங்க. பொதுவா கோவில்கள் கிழக்கு நோக்கி இருக்கும், இல்லைன்னா சில கோவில்கள் வடக்கு நோக்கி இருக்கிறது உண்டு. ஆனா சிவாலயங்கள் ரொம்ப ரொம்ப சில கோவில்கள் தான் மேற்க நோக்கி இருக்கு. அப்படிப்பட்ட மேற்கை நோக்கி இருக்கக்கூடிய சிவாலயத்தை தரிசிப்பது பல நூறு கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய கோவில்களை தரிசனம் பண்ணதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதெல்லாம் இந்த கோவிலினுடைய சிறப்பு. முக்கியமான ஒரு விஷயம், 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் மகாபாரத காலத்துக்கு தொடர்புடையதுன்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, பீமன் ஒரு முறை கீச்சகன் எனும் அரசனோடு சண்டை போட்டு அவனை கொன்னுட்டதுனால தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்டதும், கிருஷ்ணர் இந்த கோவிலை குறிப்பிட்டு இங்க இருக்கக்கூடிய முனி முக்தீஸ்வரரை தரிசனம் செய்தால் உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு அதே போல பீமனும் செய்ததாக சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட ஒரு விசேஷமான கோவில். இந்த கோவில்ல வில்வ மரம் இருக்கு, அதுதான் ஸ்தல விருஷம்னு நினைக்கிறேன். இந்த கோவில்ல தினமும் ஈவினிங் 6:30 மணிக்கு மேல நடக்கக்கூடிய பள்ளியற பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த பூஜை தரிசனம் பண்றவங்களுக்கு சீக்கிரத்துல திருமணம் கை கூடுகிறது, குழந்தை பாக்கியமும் கை கூடுகிறது அப்படின்னு நம்பப்படுகிறது. ரொம்ப அழகான திருக்கோவில். இவ்வளவு பழமையான, இவ்வளவு பெரிய, இவ்வளவு சிறப்பம்சம் கொண்ட திருக்கோவில் இன்னும் நல்லபடியா பராமரிக்கப்பட்டு வந்தா நிச்சயமா நல்லா இருக்கும். இது அடியனுடைய சிறிய வேண்டுகோள்.